வெல்கம் டு லிட்டில் ஸ்காலர்ஸ் அகாடமி. நான் உங்கள் பாலமகேஸ்வரி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கலான்னு. நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, என் குழந்தை நல்லா படிப்பாங்க ஆனால் மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு தீர்வு பார்க்கலாங்க. இப்போ குழந்தைங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுங்க. கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு அவங்கள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். சப்போஸ் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அந்த லெசனை நம்ம திருப்பியும் அந்த கான்செப்டை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கணும். அவங்களால ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்கூலில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை எப்படி படிக்க வைக்கலான்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா குழந்தைய அந்த ஆன்சரை ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்து நம்ம ரீட் பண்ண சொல்லலாம். இப்போ அப்படி ரீட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஆன்சரும் மெமரியில் ஏறும். அதே மாதிரி அதோட ஸ்பெல்லிங்ஸும் அவங்களுக்கு பை ஹார்ட் ஆகும். இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்களவே சொல்லி பார்க்க சொல்லுங்கள். அந்த ஆன்சர் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா அடுத்தது நீங்கள் கேளுங்க. இப்போ அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இல்லைன்னா திரும்பவும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஆன்சர் நம்ம இப்போ போய் அதே மாதிரி படிக்க வச்சுட்டு அதை நம்ம கொஸ்டின் கேட்குறோம். அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அது தரோவாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் போகிறோம். தேர்ட் கொஸ்டின் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் கொஸ்டினை கேட்கணும். இதே மாதிரி ஆர்டரில் அந்த 5 கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி அவங்கள எழுத வைக்கணும். ஏன்னா ரைட்டிங் ரொம்ப முக்கியம். மெமரியில் ஒரு ஆன்சர் நிற்கணும் அப்படின்னா ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வாட்டி அந்த 5 கொஸ்டின்ஸையும் திரும்ப நம்ம எழுத வச்சுட்டு அப்போ அந்த லெசன் அவங்க தரோவாயிடுவாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க ஆன்சரை எழுதும்போது அவங்க ஓனாக ஒரு ஆன்சர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் புக்கில் இருக்கிறது அப்படியே பை ஹார்ட் பண்ணி அப்படியே எழுதுறதுங்கிறது குழந்தைங்களோட திங்கிங் பவரை டெவலப் பண்ணாது. ஸோ அதனால அவங்க ஒரு ஓனாக ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அவங்களோட திங்கிங் பவரும் டெவலப் ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்சர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணுறதும் நல்லா டெவலப் ஆயிரும். லாங்குவேஜ் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த வீக் அந்த லெசனை நம்ம படிக்க வச்சுட்டோம். இதை நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் அதை ரிப்பீட் பண்ணும், ஒரு 1/2 hour. ஏன்னா அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டோம்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் ஒரு லெசனை ரிவிஷன் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க அதை மறக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு கான்செப்ட் புரியணும். கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம படிக்க வைக்கணும். படிக்க வச்சுட்டு ஓனாக அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கான்செப்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். இப்போ ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம படிக்க வைக்கும்போது குழந்தைங்க அவங்க மெமரியில் நல்லா வச்சுக்குவாங்க. எக்ஸாம் டைமில் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போதும் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ இந்த பதிவில் எப்படி குழந்தைங்கள நம்ம படிக்க வைக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு பதிவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.